ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தன்டிக் சவுத். இன்றைக்கி நம்ம சேனலில் தாளிச்ச மோரும் உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு நான் 5 உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாக 15 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணி முடிச்சிடலாம். தாளிச்ச மோரோட சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். சமைக்கிறதுக்கு நம்ம லேசியாக ஃபீல் பண்ணுற அன்றைக்கி இந்த மாதிரி செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். நான் காமிச்சிருக்க மாதிரி உருளைக்கிழங்கை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயில் போட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வறுவல் பண்ணுறதுக்கு இரும்பு கடாயோ இல்லைனா நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்திக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை தக்காளி சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், ரச சாதம் இப்படி எல்லாத்தோடையுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வெரைட்டி ரைஸ் கூட இதை செஞ்சு கொடுத்து விட்டிங்கன்னா குட்டீஸ் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு இதை நம்ம வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், நான் பெப்பர் சேர்த்துறதுனால மிளகாய்த்தூள் கம்மியாக தான் சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூளையும் மிளகுத்தூளையும் கூடவோ இல்லை குறையவோ சேர்த்திக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் உருளைக்கிழங்குல நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ்க்குள்ளே சீக்கிரமாக வெந்துடும். அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்க தோலோடு சேர்த்து சாப்பிட உங்களுக்கு பிடிக்கும்னா தோலை சீவாமல் அப்படியே கட் பண்ணி சேர்த்தியும் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் இழுத்துருச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது மோரை தாளிச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்தது இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். இது ரெண்டும் நல்லா லைட் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா இது கூட 2 காஞ்ச மிளகாய், 2 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது, ஒரு 10 கருவேப்பிலை அளவுக்கு சேர்த்திட்டு 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு இதை சேர்த்திட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு இதெல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கணும். வதங்காமல் நம்ம அப்படியே மோரை சேர்த்திட்டோன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். மல்லி இலை மோருக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது நல்லா வெந்து சுருங்குற மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் போல் வதக்கிக்கலாம். மல்லி இலை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்தி மஞ்சத்தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம். மஞ்சத்தூளோட ராஸ்மெல் போயிடுச்சு. இது கூட 1/2 லிட்டர் அளவுக்கு மோர் சேர்த்திக்கலாம். இது மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு வந்தது. இந்த ரெசிப்பியை வெண்ணெய் எடுத்த மோர்லேயும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி தயிரில் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பீட் பண்ணிவிட்டு செய்யலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மோர் கொதிக்கிற அளவுக்கு விடக்கூடாது. அவ்வளோதாங்க, நம்ம தாளிச்ச மோரும் உருளைக்கிழங்கு வறுவலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அத்தன்டிக் சவுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.